ஹலோ மக்களே, எல்லாருக்குமே வணக்கம். 3500 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அவங்களோட நிலைமை என்ன? 20 வயதுக்கு மேற்பட்டிருக்கக்கூடிய வீரர்களுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா? தேர்வாகி இருக்கக்கூடியவர்களினுடைய நிலை என்ன அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்கும். அது எல்லாவற்றுக்கும் முழுமையான விளக்கத்தை மலிங்க இன்னைக்கு லைவ்ல சொல்லியிருக்காரு. அந்த விஷயங்களை முழுமையா ஒரு தொகுப்பாக இந்த வீடியோல பார்க்கலாம். கடந்த வாரம் சனிக்கிழமை 14ஆம் தேதி 353 பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. செலக்ட் ஆனவங்கள கெத்தாராம கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா போலிங் பண்ண வச்சு அதுல இருந்து செலக்ட் பண்ணிருந்தாங்க. அதுல ஒரே ஒருத்தர் தமிழ் பேசக்கூடிய வீரரான லதுர்ஷன் அதிகமான வேகத்துல பந்து வீசியிருந்தார் அப்படின்னு சொல்லியும் அவருக்கு நிறைய டிப்ஸ்களையுமே கொடுத்து மலிங்க அனுப்பி வச்சிருந்தாரு. சரி, இந்த விஷயங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்களாக தான் இருக்குது. அடுத்து என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3500 பேர் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தாங்க. இதுல எப்படி இவங்க குரூப் பிரிக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 குரூப்பா 350 பேர் அப்படின்ற அடிப்படையில பிரிக்க போறாங்க. இந்த தேர்வுகள் எல்லாமே கொழும்புல தான் நடக்க போகுது. ஏற்கனவே நடந்த மாதிரியான தேர்வுகளாகத்தான் இருக்க போகுது. 2 கிலோமீட்டர் தூரத்தை அவங்க ஓடி முடிக்கணும். அதற்கு பிறகு ஃபாஸ்ட் போலிங் செய்ய வேணும். இப்போ உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் பிரச்சனை அதிகமாக எல்லா நாடுகள்லயுமே இருக்கிறதன் காரணத்தினால இப்போ அடுத்த கட்டத்துக்கு இதை எப்படி நம்ம கொண்டு போறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியுமே நமக்கு